இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் பிரபு சாலமன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கும்கி 2 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, மலை கிராமத்தில் வாழும் மதி வழி தவறி பள்ளத்தில் சிக்கி கொண்ட குட்டி யானையை மீட்கிறாரு. அதிலிருந்து குட்டி யானை மதியை சுற்றியே வருது. குட்டி யானையை சகோதரன் போலவே பாவித்து அன்பு காட்டி வளர்த்து வரும் மதி ஒரு கட்டத்தில் திடீரென யானை மாயமாகி போக நிலை குலைந்து போகிறார். இதற்கிடையே கல்லூரி படிப்புக்காக வெளியூர் செல்லும் மதி 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சொந்த ஊர் திரும்புகிறாரு. அந்த சமயம் மாயமான யானை பற்றி ரகசிய தகவல் ஒன்று அவருக்கு கிடைக்குது. அதன் பேரில் யானையை தேடி போகிறாரு. மாயமான யானை மறுபடியும் கிடைத்ததா? யானை மாயமாகி போனதின் மர்மம் என்ன? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. முதல் படத்திலேயே ஆழமான நடிப்பை வெளிப்படுத்தி கவனம் வைத்திருக்கிறாரு மதி. யானைக்கும் அவருக்குமான பாச போராட்டம் நிகழ்ச்சியை தருது. கதாநாயகி சிரித்தாரா ஒரு சில காட்சிகளே வந்து செல்வது யோசிக்க வைக்குது. வனத்துறை அதிகாரியாக வரும் அர்ஜுன் தாஸின் அலட்டல் இல்லாத நடிப்பு மிரட்டல் தருது. ஆண்ட்ரூஸ், ஆகாஷ், ஹரிஷ் பெராடி, ஸ்ரீநாத் என அனைவரும் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஒளிப்பதிவில் முடிந்ததை செய்திருக்கிறாரு எம். சுகுமார். நிவாஸ் கே பிரசன்னாவின் இசை ஓகேன்னு சொல்லலாம். யானைக்கும் மனிதனுக்கும் இடையே சொல்லப்படும் பாச காட்சிகள் பலம், திரைக்கதையில் இருக்கும் சுவாரஸ்யம் காட்சிகள் இல்லாமல் போனது பலவீனம்னு சொல்லலாம். முதல் பாகத்தை ஒப்பிடுகையில் எதிர்பார்த்த புதிய விஷயங்கள் இல்லாதது ஏமாற்றம். யதார்த்தமான நேர்த்தியான காட்சிகள் கொண்ட தொகுப்பாக படத்தை இயக்கி கவனம் வைத்திருக்காரு இயக்குனர் பிரபு சாலமன்.